சில கிரைம் கேஸுகளை விசாரிக்கிற போலீஸ் டீமுக்கு வேற சில கேஸுகளில் இருந்து லீடு கிடைக்கும். அந்த க்ளூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிற புதிய வெள்ளாளர் தெருவில் நைட்டு நேரத்தில் ஒரு அட்டாக் நடந்துச்சு. ஹரீஷ், சதீஷ்னு 2 பேரை ஒரு கும்பல் கத்தியால் குத்திட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் தமீம் அன்சாரி எங்கன்னு கேட்டு தான் அட்டாக் நடந்திருக்கு. தாக்கப்பட்டவங்க ராயப்பேட்டை ஜிஹெச்சில் சேர்க்கப்பட்டாங்க. கத்தி குத்து பற்றி வடபழனி போலீஸ் கேஸை ஃபைல் பண்ணி விசாரித்தாங்க. என்கொயரியில் ஷாக்கிங்கான தகவல்கள் அடுத்தடுத்து கிடைச்சது. மேற்கு மாம்பலம் ஏரிக்கரையை சேர்ந்த அம்புலி என்ற தங்கப்பாண்டியும் கோடம்பாக்கம் காமராஜர் காலனியை சேர்ந்த சஞ்சயும் தான் கோடம்பாக்கத்தில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவங்க மேலே திருட்டு, வழிப்பறின்னு வெவ்வேறு ஸ்டேஷன்களில் நிறைய கேஸுகள் பெண்டிங்கில் இருக்குது. தாக்கப்பட்ட ஹரீஷ், சதீஷ் மேலேயும் இதே போல கேஸுகள் ஏற்கனவே இருக்குது. தமீம் அன்சாரின்னு ஒருத்தரை கேட்டு அட்டாக் நடந்தது இல்லையா? இதுக்கு முந்தைய நாள் இதே கோடம்பாக்கத்தை சேர்ந்த 10ஆம் கிளாஸ் பையனையும் இதே போல கேட்டு தாக்கியிருக்காங்க. அம்புலியும் சஞ்சயும் இவ்வளோ கொலைவெறியோட தமீம் அன்சாரியை தேடி தெரிய என்ன காரணம்னு விசாரிச்சாங்க வடபழனி போலீஸ். போன 15ஆம் தேதி நைட்டு அசோக் நகர் 7வது அவென்யூ ஏரியாவில் காஸ்ட்லியான R15 ரக பைக் திருடு போயிடுச்சு. இதை பற்றின கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ண அசோக் நகர் போலீஸ் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செஞ்சாங்க. அதில் தமீம் அன்சாரியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு சரண்யாவும் அந்த காஸ்ட்லி பைக்கை திருடிட்டு போனது பதிவாகி இருந்துச்சு. குறிப்பாக 2 பேரும் மது போதையில் இருந்ததால் 2 வீலரை தள்ளிக்கிட்டு போக முடியாமல் சரண்யா தள்ளாடினது, மல்லு கட்டினது எல்லாம் சிசிடிவியில் பதிவாகி இருந்துச்சு. இந்த ஃபன்னான காட்சிகள் சோஷியல் மீடியாக்களில் வைரலும் ஆச்சு. இந்த பைக் திருட்டு பற்றி தமீம் அன்சாரியோட பழைய கூட்டாளிகளான அம்புலி, சஞ்சய் உட்பட சிலரை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க அசோக் நகர் போலீஸ். அப்போது அவங்களுக்கு போலீஸ் அடியும் விழுந்திருக்கு. ஏரியா விட்டு ஏரியா வந்து திருடினதா தமீம் அன்சாரி மேலே கோவமாயிருக்காங்க. இதனால் அப்செட் ஆகி தான் காஸ்ட்லி பைக்கை திருடின தமீம் அன்சாரியை தேடி தெரிஞ்சிருக்காங்க அவங்க. அந்த தேடலில் தான் கத்தி குத்து நடந்திருக்கு. கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தனிப்பட அமைச்சிருக்கிற வடபழனி போலீஸ் அம்புலி தங்கப்பாண்டியையும் சஞ்சயையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சந்தேகத்தின் பேரில் 3 பேரை பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.